அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 72வது பாடல். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காண். இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய், தன் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். என்னுடைய குறையை தீர்வதற்காக நான் உன்னிடம் நின்று ஏத்துகிறேன். நீ இருக்கும் இடம் கோவில் சந்நிதி. அந்த சந்நிதி வாசலில் நின்று இரு கரம் கூப்பி கண்மலர் சொரிய உன்னிடம் என்னுடைய குறையை நான் நின்று ஏத்துகின்றேன். இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான். இனிமேல் எனக்கு ஒரு பிறப்பு உண்டாகில், பிறப்பு என்பது மீண்டும் பிறத்தல் மட்டுமல்ல, என் மனதில் ஆசை பிறப்பின், காமம் பிறப்பின், களவு பிறப்பின், என்ன கெட்ட புத்தி என் மனதில் தோன்றினாலும், என் செய்கையில் என்ன தவறு நடந்தாலும், அந்த பிறப்பு, அந்த தவறுக்கெல்லாம் பிறப்புக்கு காரணம் நான் கிடையாது. ஏன்னா நான் உன்னுடைய திருமுன் நின்று கை கூப்பி உன்னை சரணாகதி அடைந்து விட்டேன். இனியும் நான் பிழை என்னிடம் பிறந்தால், நானே பிறந்தால் மீண்டும் இவ்வுலகில், அது என் குறை அல்ல, நின் குறைக்கான். நின் குறை வேறு யார்கிட்ட குறை இருக்குது? நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேம்மா. வேறு யாருக்கும் என்னை காப்பாற்றுற சக்தி கிடையாது. உன்கிட்ட நான் வந்துட்டேன். நீ காப்பாற்ற வேண்டியது உன் கடன். நீ காப்பாற்ற விடு. மீண்டும் எனக்கு ஏதாவது ஆசை பிறப்பு தோன்றினால் அதற்கு நீ தான் காரணம், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். பார்த்துக்கோ, அதுக்கு நீ தான் காரணம் அப்படி சொல்லிட்டேன். இரு நீள் விசம்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய். அவளுடைய இயல்பு மென்மையான இயல்பை உடையவள், மென்மையான அங்கங்களை உடையவள், மென்மையான குரலை உடையவள், மென்மையான நடத்தையை உடையவள். மெல்லியலாய் என்று பாடுகிறார். ஒரு பெண் எப்படி இருக்குமே வேண்டும் என்பதற்கு அம்பாளே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறாள். அனைத்தையும் படைப்பாள். ஆனால் தனக்கு அதில் சம்மந்தம் இல்லாதது போல் மற்றவர்கள்கிட்ட அந்த உரிமையை கொடுத்துவிட்டு தான் சிவா என்று அமர்ந்து விடுவாள் சிவனின் மேலேயே. மெலிகின்ற மின்குறை காட்டி, அந்த நீள் விசும்பில் தோன்றும் மின்னலை விட மெல்லியலாய், அந்த எப்படி ஒரு சனத்தில் தோன்றி மறியுதோ அந்த மாதிரி மெல்லியலாய். நடையிலும் பேச்சிலும் குணத்திலும் பழக்க வழக்கத்திலும் மெல்லியலாய். நடையிலும் பேச்சிலும் குணத்திலும் பழக்க வழக்கத்திலும் மெல்லியலாய். தன் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. தன்னோட குறையை தீர்ப்பதற்கு சிவனார் அவருடைய திருமுடியில் உள்ள இருக்கிற தாமரை நின் பாதத்தில் வரும் வண்ணம் பணிகிறார். அதாவது அவருடைய அந்த ஊடல், கணவன் மனைவிக்குள் நடக்கும் அந்த ஊடலுக்காக சொன்ன வார்த்தை இது. அபிராமியை வணங்குவார். அதாவது தன் பக்தர்களின் குறை தீரவும் அவர் அன்னை அபிராமியிடமே அவர் கேட்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். மீண்டும் பாடல். என் குறை தீர நின்று ஏத்துகிறேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான். இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய், தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. மீண்டும் பாடல். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான். இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை அவ்வளவு மென்மையான இடையை உடையவள். மெல்லியலாய், தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. எம்கோன் என்னுடைய தலைவனான சிவபெருமான் திருவடியில் வைத்த தாமரை உன்னுடைய பாதத்தில் உள்ளது என்பதாக பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.